ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்னித் சேனல். ஸோ தளபதி விஜய் சார் இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சர். ஒரு நடிகராக இருந்தவரை நம்ம எல்லோரையுமே பார்த்துருக்கோம். ஆனால் அவரோட நெருங்கிய நண்பர் ஸ்ரீமன் அவரை பற்றி நிறைய விஷயங்களை இப்போது நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு. ஒரு சிஎம்மாக விஜய் சார் எப்படி இருக்கார், அவரோட நட்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ விஜய் சார் அரசியலுக்கு வருவாருன்னு ஸ்ரீமன் சார் 3 மாதத்துக்கு முன்னாடியே கணிச்சு சொல்லியிருக்காரு. எப்படி இவ்வளோ உறுதியாக சொன்னீங்க அப்படின்னு கேட்டப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, மக்கள் சும்மா ஒருத்தர் பின்னாடி வரமாட்டாங்க. விக்கிரவாண்டி மாநாட்டில் அந்த மக்கள் கூட்டத்தை பார்க்கும்போதே தெரிஞ்சது இவர் பெரிய அளவில் வெற்றி பெற போகிறாரு அப்படின்னு சொல்லி. அந்த மாநாட்டுக்கு அப்புறம் ஒரு 3 ஹவர்ஸ் ஆகிடுச்சு, என்னால் வெளியே கூட வர முடியல, அந்த அளவுக்கு மக்கள் அவர் மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. ஸோ ஸ்ரீமன் சார் சொல்கிறாரு, விஜய் சார் சின்ன வயசில் இருந்தே ரொம்ப அமைதி. அவரோட தங்கையோட மறைவுக்கு அப்புறம் அவர் இன்னும் அமைதியாக மாறிட்டார். எல்லாத்தையுமே ரொம்ப கவனித்து புரிஞ்சுக்கிற குணம் அவருக்கு எப்பயுமே இருக்குங்க. அவர் ரொம்ப சாஃப்ட் ஹார்ட் கேரக்டர் தான். ஸோ சாலி கிராமத்தில் நாங்கள் இருக்கும் போது சின்ன ஒரு ரூமில் தான் நாங்கள் ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ண நாட்கள் இப்போயும் நினச்சி பார்க்கும்போது ரொம்பவே சூப்பரான இருக்குங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காருங்க. ஸோ முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் அவரை மீட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்னு பல பேர் நினைக்கிறாங்க. ஆனால் ஸ்ரீமன் சார் என்ன சொல்கிறாருன்னா, நிறைய ப்ரோட்டோகால்ஸ் வந்துருச்சு. எந்த வண்டி எங்கே போகணும், யார் உள்ளே வரணும், நிறைய சிஸ்டம் இருக்குங்க. ஸோ அது எல்லாத்துக்குமே கொஞ்சம் புதுசு தான். ஆனால் நேருக்கு நேர் போய் பார்த்து பேசும்போது பழைய விஜய் சார் தாங்க. ஸோ அதே என்னோடய பழைய நண்பன் தான். சாப்பிட்டியா, வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களான்னு அதே பாசத்தோடு தான் கேட்குறாருங்க. ஸோ பதவி மாறினாலும் மனுஷனாக அவர் மாறவே இல்லை. ஸோ விஜய் சார் மேலே நிறைய பேர் விமர்சனம் வைக்கிறாங்க. அதுக்கெல்லாம் ஸ்ரீமன் சார் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க எல்லோரும் சம்பளம் வாங்கிட்டு பேசுகிறாங்க. அவரோட வேலை என்னன்னு அவருக்கு தெரியுங்க. ஸோ அவருக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு ஆட்சி செய்கிறதுக்கான தகுதி இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் விஜயோட மகன் சஞ்சய் பற்றி பேசும்போது அவர் டைரக்ஷனில் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. அதுக்கு நாங்கள் எல்லோருமே போய் விசில் அடித்து சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப உற்சாகமாக சொல்லியிருக்காருங்க. ஸோ சுருக்கமாக சொல்லணுன்னா, விஜய் சார் ஒரு நல்ல நண்பன், நல்ல மனுஷன். அவர் மேலே வச்சுருக்க பாசத்தை அவரோட நண்பர்கள் இப்படி வெளிப்படுத்துறது ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இந்த விஷயம்